வணக்கம் தோழர்களே. என்னடா வழக்கத்துக்கு மாறா இன்ட்ரோ கொடுக்குறானேன்னு பார்க்குறீங்களா? கண்டென்ட்டுக்கு அது கொஞ்சம் சம்மந்தம் இருக்கு. நம்ம இந்தியாவில் இந்த ஒடுக்கப்பட்ட 3% ஆளுங்க இருக்காங்க இல்லையா, அவங்க பட்ட வரிகளை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பேச போகிறோம். ஆரம்பிக்கலாங்களா? இந்தியாவில் நடக்கிற பாசிசம்க்கு ஒரு உதாரணமா இங்க இருக்கிற சிறுபான்மை இஸ்லாமியர்களால பெரும்பான்மை இந்துக்களுக்கு ஆபத்து அப்படிங்கிற மாதிரி ஒரு போலியான பிம்பத்தை ஒரு கிரியேட் பண்ணி இஸ்லாமியர்களுக்கு எதிராக வெறுப்பை உண்டாக்கி பிரிவினைவாதம் பண்ற இந்து தீவிரவாதத்தை சொல்றீங்க. மைனாரிட்டிஸ்னால இங்க இருக்கிற பெரும்பான்மை கம்யூனிட்டிக்கு பாதிப்பு ஏற்படாது, அவங்க இவங்க ஆதிக்கம் பண்ண முடியாது, இதுதான் ஃபேக்ட். இப்போ அப்படியே ரிலீஜியன்ல இருந்து கேஸ்டுக்கு வருவோம். இங்க பார்ப்பனர்கள் வெறும் 3% தான், பாக்கி இருக்கிற 97% நான் பிராமின்ஸ் தான், பார்ப்பனர் அல்லாதவர்கள் தான். அப்போ பிராமின்ஸ் தானே இங்க மைனாரிட்டிஸ், நான் பிராமின்ஸ் ஆன நீங்க தானே இங்க பெரும்பான்மை சமூகமா இருக்கீங்க. அப்புறம் எப்படி உங்களுக்கு பிராமின்ஸ்னால இங்க ஆபத்து வரும்? பிராமின்ஸ் உங்களை எப்படி ஆதிக்கம் பண்ண முடியும்? அறிவு கேட்டவனுங்க எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை கேட்டிருக்க, இதுக்கு போய் உதைக்கிறாங்களே. அதாவது கழுது மேய்க்கிற பையனுக்கு இப்படி ஒரு அறிவான்னு உன் மேல எல்லாருக்கும் பொறாமடா. இப்படி கேனத்தனமா எவனாச்சும் யோசிப்பானா? இப்படி முட்டாள்தனமா எவனாச்சும் கேள்வி கேட்பானா? இப்படி மலுமட்டித்தனமான ஆங்கிள் எவனாச்சும் பார்ப்பானான்னு கேட்டா பார்ப்பான். ஏன்னா அவன் மூளையை முட்டியில் வச்சுட்டு பார்ப்பான், அதனால அவன் பார்ப்பான். ஒரு நிமிஷம், எங்க அண்ணன் உள்ள வந்துட்டு போயிட்டாரு, வேற ஒன்றும் இல்லை. ஆமா, வெறும் 3% தான் பார்ப்பனர்கள். ஆனா பாக்கி இருக்கிற 97% பார்ப்பனர் அல்லாதவர்கள்னு 50 சொல்லிட முடியாது. ஏன்னா இந்த 97% ரெட்டியாரு, செட்டியாரு, முதலியாரு, வன்னியரு, கவுண்டரு, தேவரு, நாயுடு, நாயக்கரு, நாடாரு, பிள்ளை, அகமுடையான், அம்பட்டன், பல்லரு, கல்லரு, மறவரு, குறவரு, இந்த மாதிரி இந்தியா முழுக்க 6000க்கு மேல ஜாதி இருக்கு. அதுல 1 லட்சத்துக்கு மேல உட்பிரிவுகள் இருக்கு. இந்த 97% இருக்கிற 6000 ஜாதிகள்லையும் 1 லட்சம் உட்பிரிவுகள்லையும் எந்த 2 ஜாதி எடுத்தாலும் ஒண்ணுக்கு ஒண்ணு சமமா இருக்கவே இருக்காது. எல்லாமே ஹைரார்கிக்கலா ஒண்ணு மேல ஒண்ணு கீழே தான் இருக்கும். இந்த 97% இருக்கிற 6000 ஜாதிகள்லையும் 1 லட்சம் உட்பிரிவுகளுக்குள்ளேயே இருக்கிற எந்த ஒரு ஜாதிக்காரனுக்கு என்ன நடந்தாலும் இன்னொரு ஜாதிக்காரன் கேள்வி கேட்க மாட்டான். ஏன்னா குத்துறதே இவனுக்கு தானே. ஒரு சிலர் கேட்பானுங்க, நாங்க பிராமின்ஸ் யாராவது ஏதாச்சும் ஜாதி பேர் சொல்லி கொலை பண்றோமா, யாராச்சும் குத்தி இருக்கோமா அப்படின்னு. இந்த 97% இருக்கிற 6000 ஜாதிகளை விட, அதுல இருக்க 1 லட்சம் பிரிவுகளை விட டாப் ஆஃப் த ட்ரீல இருக்கிறது அந்த 3% ஒடுக்கப்பட்டவங்க தான். பாப்பான், கத்தி எடுத்துலாம் குத்த மாட்டான். ஒரு ஜாதிக்காரனை கத்தியை செய்ய வைப்பான், இன்னொரு ஜாதிக்காரனா அந்த கத்தியை வாங்க வைப்பான், வேற ஒரு ஜாதிக்காரனா அந்த கத்தியை எடுத்து குத்த வைப்பான். இதை கொஞ்சம் டீப்பா யோசிச்சு பார்த்தீங்கன்னா இதுல உள்ள நுவான்சஸ்லாம் உங்களுக்கு புரியும். ஸோ இந்த வேலையெல்லாம் பார்ப்பான், அதனால அவன் பார்ப்பான். நமக்கு பிசிக்கல் ஒர்க்லாம் ஆகாது ராம்பி, ஒன்லி மென்டல் ஒர்க். ஹார்ட் ஒர்க் பண்ணாமல் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணிடுவோம், அவ்வளோதான். அப்படி என்ன ஸ்மார்ட் ஒர்க் பண்ணில்? மகாபாரதத்தில் நான் சிங்கா கீதையை சொல்லி கதையவே மாற்றுவோம். ஒருத்தன் மேலே ஒருத்தன் கீழே நம்ப வைக்கிறதுக்கு இவன் தலையிலேருந்து வந்தான், இவன் காலில் இருந்து வந்தான், இவன் கையிலேருந்து வந்தான், இவன் நெஞ்சிலேருந்து வந்தான்னு கடவுள் பேரை சொல்லி நம்ப வைப்போம். எந்த ஆங்கிள்லையுமே இவன் அறிவியல் சார்ந்து யோசிச்சிடக்கூடாதுன்னு தீட்டு புனிதத்தெல்லாம் பூத்தி விடுவோம். இது எல்லாத்துக்கும் மேல எங்களுக்கெல்லாம் குருவான சங்கராச்சாரியார்னு ஒருத்தர் இருக்காரு ராம்பி. அவர் என்ன பண்ணுவாருன்னா, போதும் உங்க ஸ்மார்ட் ஒர்க்லாம் கேட்டது போதும், அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற, அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா, வர நிறுத்துற அவனை. பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? இந்த மாதிரி அயோக்கியத்தனமான வேலையெல்லாம் பார்த்துட்டு நாங்க தந்திரமானவங்கன்ட்டு அவங்களுக்கே சாணக்கியன்னு பேர் வச்சுப்பானுங்க. இந்த 97% ஒரு ஜாதிக்காரன் கோயில் இருக்கிற தெருவுக்குள்ளேயே வரக்கூடாது, இன்னொரு ஜாதிக்காரன் கோயில் வாசல்லே நின்றணும், இன்னொரு ஜாதிக்காரன் சாமி சிலைகிட்ட இருந்து தூரமா ஒரு கம்பி கட்டி வச்சிருப்போம் அதோட நின்றுடும், இன்னொரு ஜாதிக்காரன் சன்னதிக்கு வெளியில வரைக்கும் நிக்கலாம், கருவறைக்குள்ள வரக்கூடாது. இந்த 3% ஒடுக்கப்பட்ட சமூகம் மட்டும்தான் கருவறைக்குள்ள போக முடியும். ஏன்னா இவனுங்க எல்லாருக்குமே தனக்கு மேல ஒருத்தர் இருக்கான்ற கவலையை விட தனக்கு கீழேயும் ஒருத்தர் இருக்கான் அப்படிங்கிற ஒரு வக்ர புத்தி, ஒரு அயோக்கியத்தனமான புத்தி தான் இப்படி சுயமரியாதையை இழந்து சுத்த விடுது. ஏன்னா இந்த 97% ஜாதி வரி பிடிச்சவங்க, ஜாதி மூலமா பலன் அனுபவிக்கிறவனுங்க, இந்த ஜாதி ஒடுக்குமுறையை சுயமரியாதையை எல்லாம் ஏத்துக்கிறவனுங்க, இவனுங்க எல்லாருக்கும் எவன் கேட்டுக்கிட்டு போனா எனக்கு என்ன, எவன் முத்துக்குள்ள படிக்கிறவனா எனக்கு என்ன, எவன் பசிப்பட்டியலில் சேர்ந்து போனா எனக்கு என்ன,
எவன் ஊர்ல வந்து குடிக்கிற தண்ணியில மலத்தை கலந்தாங்கன்னா எனக்கு என்ன, எவன் ஒருத்தர் புல்லட் ஓட்டுனதுக்காக கைவிட்டப்பட்டா எனக்கு என்ன, எவன் வேட்டியை படிச்சு கட்டினதுக்காக ரோட்ல போட்டு வெட்டினா எனக்கு என்ன, காதலிச்சதுக்காக ஆணவப்படுதலை பண்ணப்பட்டா எனக்கு என்ன, கொலை பண்ணவன் ஜெயிலுக்கு போயிட்டு வரல வரும்போது ஊரே அவனை வீர மாவீரன்னு கொண்டாடுதான் எனக்கு என்ன, எங்கேயோ ஒரு இடத்துல 50-100 பேர் சேர்ந்து 2 பொண்ணுங்களை ஜாதிய பேருனால ரோட்ல தரன்னு எடுத்துட்டு வந்து ரேப் பண்ணா எனக்கு என்ன, என் தெருவில் வந்து தண்ணி எடுத்து குடிச்சிட்டான்னு 10 வயசு பையன்களுக்கு கூட பார்க்காம நடு ரோட்ல போட்டு கட்டி வச்சு அடிச்சா எனக்கு என்னன்னு பொத்திக்கிட்டு தான் இருப்பானுங்க. ஆனா இந்த 3% இருக்கவங்களுக்கு மட்டும் ஏதாச்சும் ஒன்று ஆகட்டுமே. காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் நாடே பத்திக்கும். ஏன் தெரியுமா? வேற நூல் வருது இல்லைங்க, பழைய டிஷர்ட் நூல் வருதுன்னு சொன்னேன், வேற ஒன்றும் இல்லை. இங்க கமலஹாசன் வந்து எவ்வளவு நாள் நாத்திகம் பேசலாம், எவ்வளவு நாள் பகுத்தறிவு பேசலாம், எவ்வளவு நாள் பெண்ணுரிமை பத்தி பேசலாம், எவ்வளவு நாள் சாதி மறுப்பு பத்தி பேசலாம். ஆனா இங்க பாரஞ்சித்து, மாரி செல்வராஜ் இவனுக்கு மாதிரி ஆளுங்கெல்லாம் பேசவே கூடாது. ஏன் தெரியுமா? நூல் வந்துட்டே இருக்குங்க. இங்க ஜெயலலிதா பண்ண அநியாயத்துக்கும் அவங்க பண்ண ஊழலுக்கும் எவ்வளவு நாள் ஆதாரம் இருக்கலாம் நாங்க கேட்க மாட்டோம். ஆனா கருணாநிதி பண்ண ஊழலுக்கு ஆதாரமே இல்லைனாலும் நாங்க கேட்போம். ஏன்னா அந்த ஒரு நூல் வந்துகிட்டே இருக்குதுங்க.